பிரகாசன் சேர் எடுத்து வர சொல்லு கவி போன போட்டு. மீண்டும் நவகாணி இதே இடத்துல எத்தனை 5ஆம் மாதம் 2025 17/5/2025 அன்று 11/19 இங்கே ஆய்வு பண்ணிக்க வந்திருக்கோம். அதில் ஒரு போர் அங்கே போட்டாச்சு. அது என்ன திசையில் போட்டிருக்கோம்? வடகிழக்கு மூலையில் முதல் ஸ்கேன்லேயே பாயிண்ட்டு. அது 500 அடிக்கு மேலே போர்வெல் போட முடியாத அளவுக்கு தண்ணி 40 போட்டால் அதுக்கு மேலே போட முடியாது. போர் போட முடியல. இது கவர் பண்ணாத ஏரியா. இதில் இந்த இடத்துக்கு வேறு போர் தேவைப்படுறதுனால இங்கே இன்றைக்கி மறுபடியும் மீண்டும் ஏறக்குறைய ஒன் இயர் கடந்து இங்கே மறுபடியும் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் பல பேருக்கு பார்த்துருக்கோம். அதிக தண்ணி வந்த 2 போரில் இது போர் அதுவும் சாருக்கு தான் இந்த அவங்க இடம் தான். மறுபடியும் நம்ம அம்பளிக்கையில் ஒரு போர் அதுவும் இதே அளவு தண்ணி. இதை விட அதிக தண்ணி அது. அதில் வந்து இது ரிப்போர்ட் படி 100 மீட்டரில் வந்த ரிப்போர்ட்டு. ஆனால் 400 அடிக்கு கீழே பொத்துது. 4 இன்ச்சுக்கு மேலே ஈல்டாது. அந்த போரை பார்க்கலாம் இப்போ இந்த வேலை முடிஞ்ச பிறகு. அதுதான் காட்டுமான்னு இந்த காட்டு பாயிண்ட் நமக்கு இது 2வது ஸ்கேனு 350 மீட்டர் ஆழம். அங்கே இன்றைக்கி பார்த்தா முதல் ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல. நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொடுத்த பாயிண்ட்டு போர்வெல் ஓட்டுனது அந்த வடகிழக்கு மூலையில் இருக்குது. அந்த சேரம் இங்கே கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கார்னுக்கு இல்லையா, இந்த வழியாக கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது 3வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டருக்கு ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு ஒரு பிரேக் காணப்படுது. 100 மீட்டர்னா 100 மீட்டர் 350 அடி. ஆழம் முன்ன பின்னா இருக்கும். அந்த நம்ம போட்ட போர் அந்த போரும் 100 மீட்டர் தான் காமிச்சது. 400 அடிகளை தானே பிரேக் ஆச்சு. ஒரு நம்ம நிற்கிறதுக்கு நேராக கரெக்டாக வடகிழக்கில் இருக்குது. அந்த போர்வெல் சேரம் இங்கே கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 3வது ஸ்கேனில் இங்கே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். கரெக்டாக நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொடுத்து போர்வெல் போட்டு 4 இன்ச்சுக்கு ஈல்ட்டுக்கு மேலே வந்த அந்த போர் சேரத்துக்கு நேராக போகுது. அதான் அந்த போர்வெல். அதே சேரத்தில் இங்கே பாயிண்ட் இந்த 3வது ஸ்கேனில். இதுதான் 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட் அமைஞ்ச இது போர் இதுதான். இது ஒரு 4 இன்ச்சு ஈல்டு வந்தது. இப்போ இன்றைக்கி புதுசாக 3 ஸ்கேன் பார்க்காத இடத்துல 1வது ஸ்கேனில் மட்டும் பாயிண்ட் அமையலை. 2வது ஸ்கேன்லேயும் 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இன்னொரு போர் இதில் இந்த ஏரியாவில் தேவைப்படுது. இது 4வது ஸ்கேன் பண்ண போகிறோம். அதிக ஈல்டு வந்த போர் இது. 400 அடிக்கு கீழே பிரேக் இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்காங்க. இது 4வது ஸ்கேனு. அதாவது இடத்தினுடைய வடகிழக்கு மூலையிலேயே இன்னொரு பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. நான் 400 அடிக்கு கீழே முறிஞ்சு 4 இன்ச்சு தண்ணி வந்த போரை தான். இது 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஆமாம் 2-3 இருக்குது. இது 5வது ஸ்கேன். போர்லேருந்து ஒரு 30 அடி தூரத்துக்குள்ளேயே. இது 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு.
முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நவகாணி அடையாளம் இல்லை. இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது ஒரு சுமாரான பாயிண்ட்டு ஒரு அடையாளம் இருக்குது. நாலாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை. அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, அந்த போர்வெலுக்கு நேராக அதே சரத்தில் மேற்க. இது ஆறாவது ஸ்கேன், இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. மொத்தத்தில் 6 சென்ட் 6.5 சென்ட் எனக்கு 4. இது கொடைக்கானல் போமோ இந்த ரோடு? கொடைக்கானல் போகிறோம். இந்த மலையை பார்த்தீங்களா, கிழக்கு மேற்கு கிடக்க. ஆமாம் சார், கிழக்கு மேற்கு தான் நடக்கு. கரெக்டாக சொல்லுங்கள். இதான் நீரோட்டம். ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள நீரோட்டம் இதுதான். தெற்கு வடக்கு நமக்கு பார்க்கலாம். ஆமாம், பச்சலூர் அப்படியே கொடரோடு போய் இறங்கும். இந்த அடி போக போக மலை மேலே ஏறிட்டே போவானே. வேலையில் விவசாயம். ஆமாம், அங்கிட்ட ஃபுல்லாக இந்த மடம் தாண்டிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். மேலே சமதளமாக இருக்கும். சமதளமாக தான் இருக்குது. தெரியாது. ஒரு இந்த மலைக்கு அடுத்தது ஒரு 6 சென்டரில் கிழமைக்கு போய்கிட்டு. அதுதான் இந்த இது சண்முக நதியா? இது இல்லை, இது பரப்பலாறு அணை, பரப்பலாறு டேம் இருக்குது. இந்த ஏரியா கிறிஸ்து நகர். ஏற்கனவே அங்கே இது 2 பிளாட்டு. அது மொதல் பிளாட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி ஒரு ஸ்கேன் பண்ணோம், அதில் பாயிண்ட் அமையலை. இப்போ அதுக்கு அடுத்த பிளாட்டில் இது வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இது முதல் ஸ்கேன் இங்கே நடக்கு. ஆமாம் சார், கேட்டுக்கலாம். கொஞ்சம் கிழக்க நகட்டிக்கலாம். அது நேரம் கொஞ்சம் கிழக்கு. கொஞ்சம் கிழக்க போர்வெல் போடும்போது கரெக்டாக அளந்து கிழக்க நகட்டிக்கலாம். இது இந்த பிளாட்டில் இது 2வது ஸ்கேனு, வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. கிறிஸ்து நகர் ஒட்டஞ்சத்திரம், இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. நவகாணி விவசாய பகுதியில் 2வது ஸ்கேன் மற்றும் 5, 6வது ஸ்கேன்களில் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, பொருள் பாயிண்ட்டு. 3வது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது. கிறிஸ்து நகரில் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு.